ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக எங்கள் வீடியோ பார்க்க வந்துட்டீங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எங்களுக்கு பர்பிள் டே நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ சேனல். போன லாஸ்ட் வீடியோ வந்து பர்பிள் டே செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தோம், பார்க்காதவங்க பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி பர்பிள் டே முடிஞ்சு போச்சு. இப்போ நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் நானும் சாராவும் மாற்றிக்கிட்டோம். ஆமாம் சாரா, குட்டியால் எங்கே ஒன்று காணோம்? யூனி குட்டியால் வந்து டியூஷன் போயிருக்கா. யூனி இன்னும் வரத்துக்கு லேட் ஆகும். ஏன் யூனி, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கா? ஆமாம் யூனி, நீ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த சர்ப்ரைஸ் வந்துருச்சா சொல்லு. ஆமாம் சாரா, சர்ப்ரைஸ் வந்துருச்சு சாரா. அதனால தான் குட்டியால் கேட்டேன். ஆமாம்ல, அவள் டியூஷன் போயிருக்கிறா. சரி வரட்டும், ஓகேவா? ஓகே யூனி, அவள் டியூஷன் போயிட்டு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரா, 3 சர்ப்ரைஸ் வந்திருக்கு சாரா. என்ன யூனி, 3 சர்ப்ரைஸா? 2ன்னு சொன்னால் 3 வந்திருக்கா? ஹலோ ஹாய், நான் தான் குட்டியாலு. நான் டியூஷன் முடிஞ்சு ஓடி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாரா, யூனி அக்கா, என்ன எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன விசேஷம்? இன்னைக்கு தான் கிஃப்ட் வருதுன்னு சொன்னீங்களே, அது வந்துருச்சா சாரா? ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்களுக்கு பர்பிள் டேவா, அதில் ஒரே ஒரு கிஃப்ட் தான் வந்துச்சு. இதோ பாருங்க, பின்னாடி வச்சிருக்கேன் பாருங்க, அந்த பென்சில் தான் வந்துச்சு. எப்பயுமே நாங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணி அந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு எங்களுக்கு கிஃப்ட்டும் அந்த கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பர்பிள் டேக்கு எனக்கு ஒரே ஒரு இந்த பென்சில்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. கேட்டால் யாருக்குமே அந்த கலர்ஸ்லாம் கிடைக்கவே இல்லையா? ஆச்சரியமாக இருக்குல்ல, பர்பிள் கலர் கிடைக்காதா? குட்டியால் அவங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதில் தான் கிஃப்ட் பண்ண முடியும். நீ பர்பிள் கலரில் கேட்டால் அவங்களுக்கு எப்படி தருவாங்க? நம்ம தானே பர்பிளில் ட்ரெஸ் போட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, வந்து கிஃப்ட்டை வச்சு சந்தோஷப்படு. இப்போ தான் இன்றைக்கி உனக்கு கிஃப்ட் வரப்போகுதே, அப்புறம் என்ன? இவ இருக்கா பாரு, கிஃப்ட்டுன்னு கேட்டுட்டு இருப்பா. கிஃப்ட் வந்ததுக்கப்புறம் 2 நாள் அதை வச்சுட்டு இருப்பா. 3ஆவது நாள் 4ஆம் மூலையிலையும் தூக்கி போட்டுருவா எல்லா கிஃப்ட்டையும். நான் தான் பொறுக்கி வச்சிட்டு இருப்பேன். என்ன பண்ணுறேன்? சரி விடு சாராக்கா, கிஃப்ட் இப்போ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்கக்கா, நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்ன கிஃப்டாக இருக்கும்னு எனக்கே தெரியல. ஏற்கனவே பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் வந்துருச்சு பர்பிள் டேக்கு. மறுபடியும் பென்சில் ரப்பர் ஷார்ப்னரா? ஐயோ, அப்படின்னா எனக்கு வேண்டாம். இதோ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதான் பர்பிள் டேக்கு பர்பிள் கலரில் கிடைச்சிதுன்னு கொடுத்தாங்க பென்சில். இதோ பாருங்கள், ஒரு எரேசர் அண்ட் தென் ஷார்ப்னர் எல்லாமே எனக்கு தான் கிடைச்சிருக்கு. நான் இந்த வருஷம் எதுவுமே வாங்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு நிறைய பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் கிடைச்சிருக்கு. என்ன பண்ணுறது? உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து 2 பாக்ஸ் வந்திருக்கு. 3ஆவது ஒரு கிஃப்டில் பார்த்தா பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் தான் வந்திருக்கு. நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. குட்டியால் டென்ஷன் ஆகிடுவா. சரி பரவாயில்ல, மீனே கிஃப்டை மாற்றவா முடியும், நம்ம காட்டிடலாமா? ஓகே குட்டியால், உன் கிஃப்ட்டு வந்துருச்சு. நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் உனக்கு காட்டுறேன் பாரு. குட்டியால், உனக்கு கிஃப்ட்டு வந்தது பிடிக்கல வரலான்னு சொல்லக்கூடாது. உனக்காக கஷ்டப்பட்டு வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க, ஓகேவா? உன்னைய வந்து அது ஏற்றுக்கணும். ஆனால் உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாரு, பாக்ஸு ஓப்பன் பண்ணுற. 1 2 3. வா, இங்கே பாரு, க்ரீன் கலரில் வந்து துப்பாக்கி பாக்ஸ், கன் பாக்ஸு, ஓகேவா? கன் மாதிரி வந்து நீ ஷூட் பண்ணலாம். 2 சைடுமே ஓப்பன் இருக்குது. இங்கே பாரு, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி 007 போட்டிருக்காங்க பாக்ஸில். செம்மையாக இருக்குல்ல, கன் பாக்ஸு 007 பாண்டுன்னே போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், இது ஓப்பன் பண்ணி இங்கே பென்சில்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அண்ட் தென் இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இது என்ன குட்டியாக இருக்குது, எரேசர் வைக்கவா என்ன தெரியல. வாவ், குட்டியால் இதிலே ஷார்ப்னர் இருக்குது. நீ எடுத்துகிட்டு போக தேவையில்லையாட்டக்க. இப்படி வச்சு பென்சில் சீவணுமாட்டக்க. ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த பக்கம் வந்து பென்சில் வச்சுக்கிறதாட்டக்க. 1 2. இதுலேயும் பாருங்கள், பாண்ட் 007 போட்டிருக்கு. வா, செம்மையாக இருக்குது. ஃப்ரீ டைமில் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு டிஸ்கோல், யூனி சுட போகிறேன், சாரா சுட போகிறேன், ஒன்றை சுட போகிறேன்னு நீ விளையாடலாம். அழகாக விளையாடுற மாதிரியும் இருக்குது, பாக்ஸாகவும் இருக்குது. செம்மையாக இருக்குது குட்டியால். எனக்கு ரொம்ப பிடிச்சி
பிடிச்சிருக்கே. வாவ், பென்சில் வந்து இதில் வச்சு சீவிக்கலாம். அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே கொட்டாது, அந்த பென்சிலோட டஸ்ட்டு. செம்மையாக இருக்குது. குட்டியால் நல்லா அழகாக இருக்குது குட்டியால். இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு செம்மையாக இருக்குது. துப்பாக்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ப்னர் இனிமேல் சீவி நீ கீழே கொட்ட தேவையே இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது என்னதுன்னு பார்க்கலாமா? வாவ், செம்மையாக இருக்குது. இதுவும் பென்சில் பாக்ஸ் தான். பென்சில் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாரு, செம்மையாக இருக்குது. வாவ், இதுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், மினியான்ஸ் இருக்குது. 1 2 3 மினியான்ஸ் பொம்மை போட்டிருக்காங்க. லைக் பென்சில் ஷேப்பில் இருக்குது பாருங்களேன். ஆமாம், இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, பேக் சைடில் ஓப்பன் பண்ணுமா, வாட்டர் பாட்டில் மாதிரி. ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பா, என்ன இவ்வளோ ஆழமாக இருக்குது. உள்ளே பென்சில்லாம் வைக்கலாம் மாட்டேங்க, நீட்டு பென்சில். சரி, ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த க்ரீன் கலர் என் கையில் எழுதுதான்னு பார்க்குறேன். ஐயோ, எழுதலை. இந்த கையில் எழுதுதான்னு பார்க்குறேன். ஐயோ, இந்த கையில் நீ எழுத முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எழுதலாம் முடியல, சும்மா ஷோக்கு வச்சுக்கலாம் மாட்டேக்க. ஐயோ, குட்டியால் மேலே போட்டேன், கீழே விழுந்துட்டா. ஓகே, ஆனால் செம்மையாக இருக்குது பாருங்களேன். ரெண்டுமே க்ரீன் கலரில் அமைஞ்சிருக்கு குட்டியாளுக்கு. குட்டியால் சைஸு கூட இல்லை, அதை விட ஹைட்டாக இருக்குதுல்ல, செம்மையாக இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணி நம்ம அந்த பென்சிலு, இந்த ஷார்ப்னர், எரேசர் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டேன், எரேசர் போட்டேன், ஷார்ப்னரும் போட்டிருக்கேன். இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தெரியுது. ஐயோ, ஷார்ப்னர் வந்துச்சு. இருங்க, இப்போ எடுத்து போடுறேன். ஷார்ப்னரும் போட்டேன். இப்போ 3 பென்சில் இருக்குது, ஒன்று ஒன்று எடுத்து போடுறேன். 1 2 3 பென்சிலும் போட்டேன். நல்லா தான் இருக்குல்ல. கலர்ஸ் பென்சில்லாம் ஆக்சுவலி போட்டு வச்சுக்கலாம், இதில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆட்டி பார்க்குறேன். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக் நல்ல பிளாஸ்டிக் வந்து நல்ல திக்கான பிளாஸ்டிக்காக இருக்குது. ஓகே, நான் அது மேலே வச்சுட்டேன். அடுத்தது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு யூனி வந்து சொல்லுவா. ஓகேவா, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். பென்சிலே இந்த வீடே கவர் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல. வாவ், யூனியக்கா, சாராக்கா, எனக்கு 2 பாக்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. செம்ம டிஃபரெண்ட்டாக இருக்குக்கா. இதை பார்த்தா கன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அது பாருங்களேன், பென்சில் பாக்ஸு செம்ம நீட்டாக ஒரு ஒரிஜினல் பென்சில் மாதிரி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னே தெரியலக்கா. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் குட்டியால், செம்ம க்ரியேட்டிவாக கண்டுபிடிச்சிருக்காங்களாம் பாக்ஸு. நான்லாம் படிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இந்த பென்சில் பாக்ஸு பாரு, செம்ம காமெடியாக இருக்குது. இதை தூக்க கூட என்னால் முடியலையே, ஹைட்டே இருக்குது. நீ உனக்கு எப்படி இதை தூக்கிட்டு போவான்னு தெரியல. பாரு, என்னால் மடியில் கூட வச்சு எழுத முடியல. செம்ம க்ரியேட்டிவாக இருக்குது. யாருக்காவது அழகாக கிஃப்ட் பண்ண யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பாக்ஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாக்ஸை வாங்கி கிஃப்ட் பண்ணுங்கள். இது வெறும் 65 ரூபா 70 ரூபா தான் இருக்குது. பார்த்து கிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்லாம் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே பாருங்களேன், கன் பாக்ஸு. யூனி 3 கிஃப்ட்டில் 2 கிஃப்ட்டு பார்த்துட்டாச்சு. 2மே பாக்ஸ் கிஃப்டாக இருக்குது. 3வது கிஃப்ட் என்னன்னு நீயே சொல்லு யூனி. 3வது கிஃப்ட் நீ தானே வச்சிருக்கிற, நீ வந்து சொல்லு 3வது என்னன்னு. ஓகே சாரா, 3வது கிஃப்ட் என்னன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2 கிஃப்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா பாக்ஸ் கிஃப்ட்டு டிஃப்ரெண்ட் பாக்ஸு. ஒன்று கன் பாக்ஸு, ஒன்று பென்சில் பாக்ஸு. 3வது வந்து அந்தளவுக்கு இருக்காது, பட் வழக்கம் போல தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குட்டியாளுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. குட்டியால் இந்த கன் பாக்ஸ் எடுத்து நான் ஓரம் வச்சிடுறேன். நானும் கீழே உட்காந்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு 3வது கிஃப்ட் என்னன்னு காட்ட முடியும். சரி, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கிஃப்டெல்லாம் இல்லை, ஏற்கனவே வந்த கிஃப்ட்டு தான் நான் இப்போ எடுக்கிறேன். 1 2 3. ஓகே, இங்கே பாரு, ஸ்மைலி ஃபேக்டரிலேருந்து வந்திருக்கு. இது ஒன்றுமே இல்லை, இது வந்து பென்சில் எரேசரோட பேகு தான். இது பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க, எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா குட்டியால்? இரு குட்டியால், நான் உனக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் என்ன இருக்குன்னா, நீ ஏற்கனவே வச்சிருக்கிறது தான்.
பரவாயில்ல, இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பவுச் மாதிரி மடித்து நம்ம எந்த சைடு வேணாலும் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது லைக் வந்து நம்ம பேப்பர் கீப்பர் எல்லாமே வச்சுக்கலாம். பர்ஸ் மாதிரி பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நான் அதில் என்னென்னு இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். ஏற்கனவே நீ வச்சுருக்கிறது தான் 2 பென்சில், அந்த 2மே ஸ்மைலி ஃபேக்டர் பியர் பென்சில் தான். பாரு, இங்கே வந்து பியர் இருக்கும், கரடி பென்சில்ஸ் தான். அண்ட் தென் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் யாரும் உனக்கு கொடுக்கலல்ல, ஸோ உனக்கு ஸ்கேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேலில் அவன் மூஞ்சி பார்க்குறான் பாரு. ரவுண்டில் தெரிகிற, இது ஹார்ட்டில் வச்சு பாட்டுற. ஹார்ட்டில் அழகாக தெரிகிற குட்டியால் இந்த ஸ்கேல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேல் வச்சுக்கோ. அண்ட் தென் எப்பயும் போல் வந்து இரேசர் தான், பியர் இரேசரும் அண்ட் தென் வந்து ஷார்ப்னரும் தான். இது ஏற்கனவே வச்சுருக்கிறேன். அண்ட் தென் இது இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னா இந்த நோட் புக் வந்திருக்கு, கரடி நோட்டு தான். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைக் பிளெயின் பேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது நீ ட்ராயிங் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ட்ராயிங் பண்ணதுக்காக வச்சுக்கோ. பரவாயில்ல, ஒரு 4-5 பேஜஸ் இருக்குது. 2 சைடும் நல்லா பியர் பொம்மை, கரடி பொம்மை வச்சுருக்காங்க. ஓகேவா? இது வந்து எனக்கு இந்த பேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம சாஃப்டாகவும் அந்த லைக் ஃபோல்டபுளாக இருக்கும். எப்போ வேணால் நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே பவுச்சுக்குள்ளே, பேகுக்குள்ளே, எதுக்குள்ளே வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்தது இது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சது தான், இரேசர், ரப்பர் ஷார்ப்னர்லாம். புதுசாக இந்த நோட் புக்கு தான். ஓகேவா குட்டியால், உனக்கு பிடிச்சிருக்கா? பார்த்து சொல்லு. யூனி அக்கா, எனக்கு பிடிச்சிருக்குக்கா. பரவாயில்லக்கா. இரேசர், ரப்பர் ஷார்ப்னர் என்கிட்ட இருந்தாலும் இது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்குக்கா. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு எதுவுமே வாங்க தேவையில்லையாட்டக்கா. ரப்பர் ஷார்ப்னர்லாம் எல்லாம் என்கிட்டே இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இந்த கரடி மாதிரி போட்டிருந்தது எனக்கு அந்த 2 பாக்ஸையும் பிடிச்சிருக்கு, இந்த பவுச்சையும் பிடிச்சிருக்குக்கா. யூனி அக்கா, எனக்கு தேங்க்யூ ஸோ மச்க்கா. எனக்கு கிஃப்ட் வந்ததுக்கு தேங்க்ஸ்க்கா. யூனி பரவாயில்லையே, குட்டியாளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம், எத்தனை பென்சில், ரப்பர் ஷார்ப்னருக்கு ஏதோ சொல்லுவான்னு நினச்சோம். பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்சிருக்காட்டக்க. ஸ்கேல் அதில் செம்மையாக கொடுத்துருக்காங்களே, டிசைன் ஸ்கேலாக, அதனால அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூனி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பென்சிலை காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல, எனக்கு இந்த பென்சிலும் பிடிச்சிருக்கு, இந்த ப்ளூ கலர் பியரும் பிடிச்சிருக்கு, அண்ட் தென் இந்த கன் பாக்ஸும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் நான் கெத்து காட்ட போகிறேனே.